மகன் எடுத்த முடிவு. பழைய பெட்டிகளை சிவராமன் குடைந்து கொண்டிருந்தான். பரணி முடிக்க நேர்ந்தபோது கிடைத்த பொக்கிஷம் பூட்டப்பட்டு கிடந்த தன் தந்தையின் பழைய லெதர் சூட்கேஸை பார்த்தான். ஒவ்வொரு தரமும் இதை பார்க்கும்போது பெட்டியை திறக்க நினைப்பான். ஆனால் சாவி இல்லாததால் அந்த எண்ணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. இன்று வேறு வழி இல்லாமல் திறந்ததா ஆக வேண்டும். இவன் மனைவி சில பழைய பண்டங்கள், உடைந்த நாற்காலிகள், பிளாஸ்டிக் டீப்பாய்கள், பழைய இரும்பு பெட்டிகள் என்று ஒரு பழைய ஜாமான்கள் லிஸ்டே வைத்திருந்தாள். இவர்களுக்கு தெரிந்த முஸ்லிம் பாய் ஒருவர் வந்து வாங்கிக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். அந்த உடசல் பெட்டியில் என்ன இருக்கு? ஹரப்பா மொஹஞ்சதாரோ பொக்கிஷமா? அது எங்கள் அப்பா சொத்துன்னு சொல்லி குப்பையை சேர்த்துக்காம தூக்கி எறிங்க. இவன் ஒரு சுத்தியலை எடுத்து பெட்டியின் பூட்டை உடைத்தான். பல வருடங்களாக பூட்டப்பட்டு கிடந்த அந்த பெட்டி வாய் திறந்தது. லெதர் இத்து போய் பரணின் தூசியும் பெட்டியின் தூசியும் சேர்ந்து இவன் நாசிக்குள் நுழைந்து தும்மலை தூற்றிவிட்டது. இவன் தும்ம, இவன் மனைவி தும்ம, திரும்பவும் இவன் தும்ம என்று தும்மிக்கொண்டே இருந்தான். சந்திரமுகி சினிமாவில் அந்த பழைய அரண்மனை பங்களாவில் நுழைய ஜோதிகா கதவை திறக்கும்போது ஒரு பயங்கர ஓசை கேட்குமே, அதேபோல் ஒரு பெரிய கிரீச் ஒலி. பெட்டி திறந்தது. ஏதேதோ பழைய கடிதங்கள், பழைய புகைப்படங்கள், அத்துடன் ஒரு கிரய பத்திரம். இவன் தந்தை விஸ்வநாதன் 20 வருடங்களுக்கு முன் இவர்கள் திண்டுக்கலில் வாழ்ந்தபோது வாங்கப்பட்ட ஒரு வீட்டின் நிலத்தோடு வாங்கிய கிரய பத்திரம். தேதி, சாட்சி கையெழுத்து, வில்லங்க சர்டிஃபிகேட் எல்லாம் பக்காவாக. வக்கீல் ஒருவரின் பரிந்துரையின் கூடிய யாரோ கிருஷ்ணசாமி என்பவரிடமிருந்து அப்பா வாங்கிய வீட்டு பத்திரம். அப்பா அந்த காலத்தில் வாங்கிய சொத்து. அப்பா இதை ஏன் யாரிடமும் சொல்லவில்லை? இவன் வாழ்ந்த இடம் திண்டுக்கல். அந்த பழனி ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் 10 வீடுகள் கொண்ட அந்த பகுதியில் ஒரு வீடு இவர்கள் வீடு. இவன் வாழ்ந்த வீடு அந்த தெருவின் மையத்தில் சிறிய பிள்ளையார் கோவில் உண்டு. அந்த ஊரை விட்டு வந்த பிறகு எல்லாமே மறந்து போன நினைவுகள், கடந்த காலங்கள். இன்று அந்த கடந்த காலம் சாட்சி தருகிறது. ஒரு வீடு, ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குமா? இன்றைய விலையில் எத்தனை லட்சம் பெறும்? அப்பா வைத்த புதியல் தனம். இவன் மகன் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுகிறான். மகள் மாதங்கி கல்லூரியில் சேர தயாராக காத்திருக்கிறாள். விலைவாசி ஏற்றம், குடும்ப சூழ்நிலை, அடிக்கடி மனைவியின் நகைகள் காணாமல் போகும். இந்த நிலையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்! இப்பவே கிளம்பி போங்க, நானும் கூட வரட்டா? வேண்டாம், முதல்ல நான் பத்திரத்தோடு போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் பற்றி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆளை வச்சு விசாரிக்கிறேன். 20 வருஷமா எந்த தகவலும் இல்லை. யாராவது பினாமி பேரில் யார் யார் இருப்பாங்களோ, ஏதாவது அரசியல் கட்சி அங்கே ஆக்கிரமிப்பு நடத்தாமல் இருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நீ வர வேண்டாம், முதல்ல நான் கிளம்புறேன். கிளம்பினான். குடும்பமே இவனுக்கு டாட்டா சொன்னது. புதையலோடு வரப்போகிற அந்த குடும்ப தலைவனை வரவேற்க அந்த வீடே காத்திருந்தது. கஷ்டம் வந்தப்ப எல்லாம் என் நகைகளை தந்திருக்கிறேன். பணம் வந்தா முதல்ல இந்த கவரிங் நகைகளை வீசி எறிஞ்சிட்டு நல்ல நகை வாங்கிக்கணும். தங்க என்ன விலை விற்றாலும் சரி. மனைவி நினைத்தாள், மாதங்கி நினைத்தாள். காலேஜ் போக நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, முதல்ல நல்ல சுடிதார் செட்டா ஒரு டஜன் வாங்கணும். மகன் நினைத்தான், இன்ஜினியரிங் முடித்து எம்எஸ் பண்ண ஸ்டேட்ஸ் போகணும். கனவுகள், கற்பனைகள். இதோ இந்த ஊரு தான், இந்த இடம்தான் இவன் தவழ்ந்த மண். திண்டுக்கல் மலைக்கோட்டையை ரயிலில் வரும்போதே பார்த்து தரிசித்து விட்டான். இவன் படித்த பள்ளியில் ஒரு முறை இவர்களை திண்டுக்கல் மலைக்கோட்டையை பார்க்க கூட்டி சென்றார்கள். இவன் படித்த செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் பஸ் ஸ்டாண்ட், கடைவீதிகள், மற்றபடி பெரிய பெரிய ஹோட்டல்கள் வந்துவிட்டன. ஏசி ஹோட்டல், பார் அட்டாச்மெண்ட். இன்று நிறைய ஆட்டோக்களும் டாக்ஸிகளும் ஓடிக்கொண்டிருந்தன.
ஒரு ஆட்டோ பிடித்தான். ஆட்டோக்காரருக்கு இவனே வழி சொன்னான். முன்பு 5 கட்டிடம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் இப்போது பல கட்டிடங்கள் முளைத்திருந்தன. ஆனாலும் வழி அதேதான். இதோ இந்த பாதைதான். ரேஸ் கோர்ஸ்லேருந்து ஒரு பாதை தனியாக பிரிந்து புதூர் பாலகிருஷ்ணபுரத்திற்கு சென்றது. அதே வழிதான். பிள்ளையார் இன்றும் இருக்கிறார். இவர்கள் வீடு புதிய தோற்றத்தில் காட்சியளித்தது. இன்னும் நிறைய வீடுகள் முளைத்திருந்தன. கடைகள் காட்சியளித்தன. அவன் ஆட்டோவை நிறுத்தினான். பிள்ளையாரை வணங்கினான். உனக்கு எத்தனை முறை தோப்புக்கரணை போட்டிருக்கேன், எத்தனை முறை உன்னை வளம் வந்திருக்கிறேன். ஏனோ அந்த மண்ணில் நடக்க வேண்டும் போல் தோன்றியது. இவன் விளையாட இடம், கண்ணாமூச்சி விளையாட்டு, சடுகுடு, எத்தனை எத்தனை நிகழ்வுகள். அதே ரயில்வே லைன். முன்பு ரயில் வரும் நேரத்தில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு பயணிகளை பார்த்து கையசைப்பான். சில பேர் பதிலுக்கு கையசைப்பதும் உண்டு. அப்போது அனைவரும் ஒரே குரலில் ஓவென்று கத்துவார்கள். பழைய நினைவுகள். இவன் பார்த்து கொண்டே நடந்தான். நிறைய வீடுகள். அதில் இவன் தந்தை வாங்கியிருப்பது எந்த வீடு? யாரிடம் கேட்பது? அதோ அதோ ஒரு தனி வீடு. கொஞ்சம் பராமரிப்பின்றி அநேகமாய் பாழடைந்த நிலையில் ஒரு டெரஸ் வீடு. பெயிண்டின் நிறம் மாறி இவன் அதன் அருகே போனான். வாசலில் ஓர் உடைந்த போர்டு. கிருஷ்ணசாமி சிரசாசனம் செய்து கொண்டிருந்தார். சந்தேகமே இல்லை, இந்த வீடுதான். சுற்றிலும் இருந்த நிலத்தில் சில பூஞ்செடிகள் காய்ந்து கிடந்தன. காய்ந்த சறுக்குகள் குப்பையாய் கிடந்தன. எதற்காக இப்படி ஒரு வீட்டை இவன் தந்தை வாங்கினார் என்றே புரியாமல் காலிங் பெல்லை அமுக்கினான். மணி வேலை செய்யவில்லை. எல்லாமே ஒரே அழகுதான். இவன் கதவை தட்டினான். யாரோ நடந்து வர சப்தம். காத்திருந்தான். கதவு திறந்தது. ஒரு மத்தியம வயது பெண்மணி கதவு திறந்தார். நான் சிவராமன். அவள் இவனை ஏற இறங்க பார்த்தாள். சொல்லுங்க. கிருஷ்ணசாமிங்கிறது இந்த வீடுதான். அவள் தன் கைகளை சற்றே உயர்த்தி காட்டினாள். அவள் காட்டிய இடத்தில் சுவரில் கிருஷ்ணசாமி மாலையுடன் சிரித்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் கவனித்தான். அவள் கழுத்தில் தாலி இல்லை. நெற்றி வெறுமையாக இருந்தது. சாரி, பரவாயில்ல. என்ன விஷயமா வந்தீங்க? தன் தந்தையும் கிருஷ்ணசாமியும் எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படத்தை ஆல்பத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். இதுதான் சாட்சி. இந்த இடத்த எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறார். இப்போதான் பத்திரம் கிடைச்சது. இந்த இடம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமானது. நான் அவரோட மகன் சிவராமன். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். நீங்கள் விஸ்வநாதனோட மகனா? ஆமாம். எங்கள் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? அவள் சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். கிருஷ்ணசாமி என் சகோதரன். அவனோட நண்பன் தான் உங்கள் அப்பா. என் புருஷன் இறந்த பிறகு நான் என் அண்ணன் வீட்டோட வந்துட்டேன். என் குடும்பத்துக்காக. என் அண்ணன் கல்யாணமே பண்ணிக்கல. இந்த வீட்டை எனக்கு தந்துட்டான். என் அண்ணா கடைசியில் வியாதியிலே படுத்த படுக்கையாயிட்டான். மருத்துவ செலவு, குழந்தைகள் படிப்பு செலவு, இந்த வீட்டு மேலே கடன் வாங்கி வாங்கி உங்கள் அப்பா தான் உதவினார். வீட்டு மதிப்பை விட கடன் தொகை அதிகம். கடைசியில் இந்த வீட்டையே உங்கள் அப்பா பேருக்கு எழுதி கொடுத்துட்டான் அண்ணா. உங்கள் அப்பாவோட நட்பு மட்டும் இல்லைண்டா நாங்கள் எப்போவோ குடும்பத்தோட தற்கொலை செய்துட்ருப்போம். உங்கள் அப்பா நல்லவர். எங்கள் அண்ணா இறந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு தகவல் சொல்ல முயன்றேன். ஆனால் விலாசம் தெரியலை. என்னைக்காவது யாராவது தேடி வருவாங்கன்னு தெரியும். அன்னைக்கு விவரம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். இவள் பேச பேச உள்ளே இருந்து ஒரு பெரிய கூக்குரல். என்னாச்சு? ஒரு இளம்பெண் ஓடி வந்தாள். அம்மா, இந்த சந்தியாவை பாரு, சாப்பிட மாட்டேன்னு படுத்துறா. இவ என் மூத்த மக உதயா. இளையவள் சந்தியா. அவளுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி போதாது. வைத்திய பார்க்க வசதி இல்லை. நான் டெய்லரிங்கில் சம்பாதிக்கிறேன். இவ உதயா முனிசிபல் ஸ்கூல்லையே வேலை பார்க்குறா. ஏதோ குடும்பம் ஓடுது. சந்தியா திடீர்னு வீதிக்கு ஓடிடுவா. அதனால் அவளை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேன்.
வீட்டை ஒரு பாதி வாடகைக்கு விடவும் பயமாக இருக்குது தம்பி. ஆண் பிள்ளை இல்லாத வீடு, யாராவது மூளை சரியில்லாத பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இந்த வீட்டை காலி பண்ண எனக்கு கொஞ்சம் டயம் கொடுங்க தம்பி. அவள் பேச பேச, ஐயா ஐயா சங்கிலியை கழட்டிட்டேன் கத்தியபடி தலவிரி கோலமாக கிழிந்த உடையில் ஓடி வருகிறாள் சந்தியா. தம்பி அவளை பிடிங்க ரோட்டுக்கு ஓடிடுவா பெற்றவள் கத்த, இவன் ஓடிப்போய் அவளை பிடிக்கிறான். அவள் தலைமுடியை சரி செய்து அவள் முகத்தை நிமிர்த்துகிறான். அப்பா, இவனின் மெய் சிலிக்கிறது. இவள் ஒரு ராகம், சந்தியா ராகம், ஜன்னிய ராகம். அந்த ராக தேவதை. இவனுள் அழுகிறான். அவன் சந்தியாவின் கால் சங்கிலிகளை அவிழ்க்கிறான். தம்பி, அவ ஓடிடுவா, ஜாக்கிரதை. இவன் மெல்ல பேசினான். நீங்க காலி பண்ண வேண்டாம், இங்கேயே இருங்க. சீக்கிரம் வீட்டை ரிப்பேர் பண்ணுறேன், ஏற்பாடு பண்ணுறேன். சந்தியாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன். தம்பி, கையோடு கொண்டு வந்திருந்த அந்த கிரைய பத்திரத்தை அவள் கையில் தருகிறான். இவன் மனைவி திட்டுவாள், பிழைக்க தெரியாதவன் என்பாள். இவன் பிழைக்க தெரியாதவனாக இருக்கலாம். காத்திருந்த ஆட்டோவில் ஏறுகிறான். பர்சிலிருந்த இவன் தந்தையின் படம் கீழே விழுகிறது. அதை குனிந்து எடுக்கும்போது அப்பா இவனை பார்த்து கை கூப்புவது போல் ஆட்டோ வேகம் எடுக்கிறது.